வணக்கம் மக்களே. ஸோ என்னோட ஸ்டாக் இன்சைட் சீரியஸில் இன்றைக்கி ஒரு புது ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ரேண்டமாக என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் இதை ட்ராக் பண்ணதே இல்லை. ஸோ ஸ்டாக்கோட நேம் வெல்ஸ்பன் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து ஒரு கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி, ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. பேசிக்கலி இவங்க இந்த டிஐ பைப்ஸ் அப்படின்னு சொல்கிற அண்டர் கிரவுண்டில் வாட்டர் பைப்ஸ்லாம் போடுறலாம், அந்த மாதிரி ஒரு பைப்ஸ் ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க போல். ஓரளவுக்கு மிட் கேப் டு லார்ஜ் கேப் சைஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா டெக்னிக்கல்ஸ் வரலாம். ஸோ சொன்ன மாதிரி இது ஒரு மிட் கேப் டு லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். 13,000 crore மார்க்கெட் கேப்பில் இருக்குது. ஸ்டாக் பி 12 அப்படிங்கிறது ஓகே, கொஞ்சம் அட்ராக்டிவான பின்னு எடுத்துக்கலாம். சேல்ஸ் க்ரோத் கரண்ட் இயரில் ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கு. ஓவர் த 3 years ஆல்சோ 34% அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லாயிருக்கு. டெட் வந்து 3 yearsல அதிகமாக இருக்குது. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 970 கோடி இருந்தது, இப்போ 1950 கோடி கிட்ட ஆயிருக்கு. டெட் டு ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்குது, பட் டெட் டு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி. மற்றபடி இபிஎஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, இபிஎஸ் க்ரோத் நல்லாயிருக்கு, பிளட்ஜ் எதுவும் இல்லை. பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 yearsல 23, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 41 இருந்திருக்கு, 41 இருந்தது, இப்போ இன்னைக்கு 12 தான் இருக்குது. அப்படிங்கிறது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பிஸ்னஸும் நல்ல ஃபண்டமெண்டல்ஸும் இருந்தது அப்படின்னா அது இங்கேருந்து க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். பியர் கம்பேரிசனில் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக இருக்குது. ஸோ அகெயின் எக்ஸ்பேன்ஷனுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் பார்த்தோன்னா இப்போ செயில் 16 இருக்குது, ஜிண்டால் ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ எல்லாமே வந்து இன்னொரு 14 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல இண்டிகேட்டராக தான் நான் பார்க்குறேன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பேட். எஃப்ஐடிஐ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். டெட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1.7 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாஸ்தி. ரொம்ப முக்கியமாக இது வந்து 52 வீக் ஹையிலிருந்து ஒரு 17% கம்மியாக இருக்குது ஆஸ் ஆன் டுடே. சேல்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆக்சுவலாக போன வருஷத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 times கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே ஒரு 5 yearsல பார்த்தோம் அப்படின்னா 2 times ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 900 கோடி இருந்தது, இங்கே வந்து 17,300 அப்படிங்கிறது ஓகே. எக்ஸாக்டாக 2 times இல்லை அப்படின்னாலும், பட் ஆல்மோஸ்ட். ப்ராஃபிட் அதே மாதிரி பார்த்தோம்னாலும் 2 times கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு பெரிய ஹைக் இருந்திருக்கு இந்த வருஷம், இந்த சென்ஸ் லைக் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில். கேஷ் ஃப்ளோ ஓகே நெகட்டிவில் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஒன்றும் பெருசாக ஹைலைட் ஆகிற மாதிரி எதுவும் இஷ்யூஸ் தெரியலை. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேசிங் நிறையா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் விற்றுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. மற்றபடி பெரிய இது ஒன்றும் இல்லை. ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தோன்னா ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் பாரோயிங்ஸ் ஓகே. ஸோ கடன் வாங்குறது கம்மியாக இருக்குது, விச் இஸ் குட். லாஸ்ட் 2 yearsல பார்த்தோம்னா 3000 கோடி கடனில் இருந்தது, இப்போது பழைய ரேஞ்சஸ்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி ரீபேமெண்ட் வந்து நல்லாயிருக்கு. லாஸ்ட் 3 yearsல பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கோடிக்கு கிட்ட அவங்க ரீபே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெட் ஃப்ளோ மைனஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். பட் அதோட முக்கியமான ரீசன்ஸ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரீபேமெண்ட் அப்படிங்கிறதும் முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச ரீபேமெண்ட் தான்.
இது கூட நல்லிஃபை ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது அப்படிங்கிறத. பட் ஸோ ரீபே பண்ணுறதுனால நமக்கு கேஷ் ஃப்ளோ கம்மியாகுது அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் இயருக்கு நம்ம நல்லா இல்லை அப்படின்னாலும் லைக் லாங் டேர்முக்கு யோசிக்கும் போது ஓகே அந்த லாங் ரன் அவங்க கடனை கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ட்ரீட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் எப்போவுமே ஒரு 50%லேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓகே, எஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக். எஃப்ஐஐ டிஐஐ பார்த்தோம்னா இப்போது 24ல் வந்து ஒரு 22% கிட்ட இருக்குது. போன வருஷம் ஒரு 19, அதுக்கு முன்னாடி ஒரு 16, 17. ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 21ல் வந்து ஒரு 21% இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராப் ஆகி அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல சைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லைக் கரண்ட்லி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் இருந்த அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து மோஸ்ட்லி பிகாஸ் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கிறதா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிடாமினன்ட்ரியாக அவங்க பைப்ஸ் அப்படிங்கிற இதில் இருக்காங்க அப்படின்னாலும் அது ரிலேட்டடான பிஸ்னஸஸ்க்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற பொட்டன்ஷியலை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு அவங்களோட ஆர்டர் புக் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் 7,200 crores கிட்ட அவங்களுக்கு ஆர்டர் புக் இருக்குது அப்படின்னு அவங்க காட்டியிருக்காங்க. அப்புறம் இன்னும் முக்கியமாக வந்து மிட் ஈஸ்டில் வந்து ஒரு பிளான்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் இயரோட ஹாஃபில் வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும். இதில் இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா என்னென்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆன டைமில் வந்து ஸ்டாக் வந்து ட்ராப் ஆச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக் FY25க்கு அவங்க கொடுத்துருந்த கைடன்ஸ் வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 to 8% கிட்ட ட்ராப் இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த இயரோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். லைக் FY23லேருந்து 24 கம்பேர் பண்ணோன்னா அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து ஒரு 70%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அவங்களோட டெட்டு வந்து 60%க்கு மேலே கம்மி பண்ணியிருந்தாங்க. சேல்ஸ் வால்யூம் வந்து ஒரு 50% அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு அதையும் வந்து நான் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுறேன். லைக் இப்போ ஒரு வருஷம் வந்து ஒரு 50% growth காட்டுற ஒரு கம்பெனி வந்து அடுத்த வருஷம் 50 ஆர் மோரில் வந்து அதிகமாக முடியுமா அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி கம்மி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. லைக் பட் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு கம்பெனி அடுத்த வருஷம் 40%ல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் இட்ஸ் ஸ்டில் குட் growth. அதே மாதிரி அவங்க கொடுத்துருந்த கைடன்ஸ் என்ன, அது ஏன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக பட்டுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதில் வந்து அவங்க FY24க்கு அவங்க கொடுத்துருந்த கைடன்ஸ் என்ன அச்சீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் 15,000 crores டாப் லைன் வந்து கைடன்ஸாக கொடுத்துருந்து அதை விட அதிகமாகவே அதிலிருந்து ஒரு 2,300 crores அதிகமாகவே அவங்க அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. எபிட்டாவும் வந்து அதே மாதிரி அவங்க கொடுத்துருந்த கைடன்ஸை விட ஜாஸ்தி, ROCயும் அவங்க கொடுத்துருந்த கைடன்ஸை விட ஜாஸ்தி. ஸோ FY25க்கு அவங்க வந்து இந்த வருஷத்தோட ஆக்சுவல்லேருந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஆக்சுவல் டாப் லைன் வந்து 17,340 அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் இயருக்கு வந்து 17,000 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எபிட்டா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ROCE அதே 20%ல் வச்சுருக்காங்க. ஸோ இதனால வந்து மார்க்கெட் ட்ராப் இருந்திருக்கு. ஸோ பட் இது வந்து லைக் அதனால வந்து இது கம்மியாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி அவங்க அது ஒரு சேஃப் டார்கெட்டாக கூட வச்சுருந்துருக்கலாம். இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, டெக்னிக்கல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை லெவல் அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த 540 to 550 லெவல். ஸோ லாஸ்ட் டைம் அது ஹிட் ஆனது வந்து 2008 டைம்ஸில். அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் இருந்திருக்கு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100% ஃபாலே இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். 90 to 100% ஃபால். ஸோ அதிலிருந்து அது ரிவைவ் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அந்த லெவலுக்கு மறுபடியும் வந்திருக்கு. எப்போனா இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது. பட் அது வந்து ஒரு பயங்கர ஹெவி ரன் அப். ஸோ பார்த்தோம்னா இப்போ March 23லேருந்து January 24 ஆல்மோஸ்ட் ஒரு 9 monthsல வந்து ஒரு 200க்கும் மேலே 200%க்கு மேலே வந்து மூவ் ஆயிருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் கூட நமக்கு ரெட்டில் இல்லை, ரொம்ப ஹை மொமெண்டமில் மூவ் ஆயிருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கன்சல்டேஷனாக இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு தெரியல. எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான லெவலாக நான் பார்க்குறது வந்து இந்த 280 280 லெவல். ஏன் அப்படின்னா இந்த ஒரு 90% ட்ராப்க்கு அப்புறம் அது எடுத்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். அந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெஸ்ட் ஆகவே இல்லை. 2010லேருந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ், செப்டம்பர் 22ல் ஒரு தடவை டெஸ்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து ஒரு புல் பேக்கில் வந்து மறுபடியும் அது மூவ் ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப நல்ல ப்ரீச் ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஜூலை 23. ஸோ அதுலேருந்து இது கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக தான் எனக்கு படுது. ஸோ இந்த லெவலில் அது பிரேக் பண்ணியிருக்கிறது ஒரு என்டர் ஆகிருக்கிறது வந்து நவம்பர் 23. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 7 months ஆச்சு. இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரூஷியல் ரேஞ்சாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஒரு 540லேருந்து இப்போ எப்படி பார்த்தோம்னாலும் நமக்கு அப் சைடில் ஒரு 15%, டவுன் சைடில் ஒரு 10 to 15% அகைன். ஸோ இது 30% ரேஞ்ச் பவுண்ட்னஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் நியூ ஹைஸ். நல்ல மூமெண்ட்டு கூட இருக்கலாம். ஸோ இன் சம்மரி நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஓகே ஃபண்டமெண்டலி லுக்ஸ் குட். கண்டிப்பாக நல்ல இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆர்டர் புக் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களோட பிஸ்னஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல செட்டப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆப்வியஸ்லி இந்த மொமெண்டமோட லைக் லாஸ்ட் 6 months அந்த மார்ச் டு நவம்பர் மொமெண்டம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால இந்த கன்சல்டேஷன் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்போ இது இமீடியட்டாக இது பிரேக் ஆகி போகிற மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நமக்கு எதுவுமே கிடையாது. மேபி ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஏதாவது ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சது அப்படின்னா அது மேபி பிரேக் ஆகலாம். பட் அகெயின் அது வந்து ஒரு மொமெண்டமாக கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ திங்க் இட் வில் பிரேக். எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத வந்து நம்மளால இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. I think I'll probably continue to monitor this for a while. Hope it was helpful. I'll see you in another one.